எனக்கு வந்து இங்கிலீஷ் பங்களோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பழைய இங்கிலீஷ் பங்களோஸ். அம்மா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறதுனால கண்டினியூவஸாக பழைய இங்கிலீஷ் பங்களோஸில் தான் தங்கிட்டு இருந்தோம். இன்டீரியர் தமிழ்நாட்டில் அந்த ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் திரும்ப போய் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ எவ்வளோ க்ளோஸாக ரீக்ரியேட் பண்ண முடியுமோ அதுதான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு நான் ரொம்ப நினைச்சேன். ரொம்ப யோசிச்சேன் எப்படி என்னென்ன வேணும் அந்த வீட்டில், எப்படி நான் என் வீடு என்னோட வீடு இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணேனோ அந்த மாதிரி இருக்கு. மேக்ஸ் த பிளேஸ் ஸோ பியூட்டிஃபுல். என் பொண்ணை கேட்கணும், ஆஃபன் ஒரு ஒரு சேஞ்ச்காக, ஒரு ஜாலிக்காக ஒரு ரிசார்ட் போகலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு முன்னால. இப்போல்லாம் அந்த மாதிரி ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. பிகாஸ் வீடே வந்து ஒரு ரிசார்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்தாலே ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வந்து என்னோட ட்ரீம் ஹவுஸ், என்னோட பர்ஃபெக்ட் ஹவுஸ். ஹலோ, ஹவ் ஆர் யூ? வாங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த வீடு எங்களுக்காக சுற்றி காட்ட முடியுமா? ஸோ இந்த வீட்டில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும், அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. ஷூர் வாங்க. ஸோ இது வந்து எங்கள் ஹால். அண்ட் இந்த ஹால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 15 பேர் உட்கார்ற மாதிரி சீட்டிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஹால் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுற ஏரியா நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து ஒன்றா சேர்ந்து நல்லா லூட்டி அடிக்கலாம், கலாட்டா பண்ணலாம். ஸோ அதனால இவ்வளோ ஸ்பேஷியஸாக எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு பே விண்டோ இருக்குது. பே விண்டோவை வந்துட்டு நான் ஒரு சீட்டிங் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக ரிலாக்ஸ் பண்ணலாம், படுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் சன்பேதிங் பண்ணலாம். எனக்கு வந்து இங்கிலீஷ் பங்களோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பழைய இங்கிலீஷ் பங்களோஸ். அம்மா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறதுனால கண்டினியூவஸாக பழைய இங்கிலீஷ் பங்களோஸில் தான் தங்கிட்டு இருந்தோம். இன்டீரியர் தமிழ்நாட்டில் அந்த ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் திரும்ப போய் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ எவ்வளோ க்ளோஸாக ரீக்ரியேட் பண்ண முடியுமோ அதுதான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங்ஸ் வந்து என்னோட கலெக்ஷனில் இருந்தது. இது வந்து நான் இந்த ஹால்காக ஒன்றும் நான் வந்து ரெடி பண்ணல. இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்தது. ஒன் ஆஃப் த பெயிண்டிங்ஸ் ஆன் த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திகேயன் பண்ண பெயிண்டிங். எனக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா அந்த பியூட்டிஃபுல் ஐ கான்டாக்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் ஒர்க்ஸ் ஆஃப் இட். அண்ட் கலர் ஸ்கீமில் கூட இந்த ரெட்ஸ் அண்ட் க்ரீன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக மேட்ச் ஆகுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது வந்து எவ்வளோ வருஷம் ஓல்டுன்னு தெரியல, ஆனால் இது என்னோட ஒன் ஆஃப் த ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கல்ப்சர் ரொம்ப ரொம்ப ரேர். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸில் ஏதோ ஒரு தேவியோட சிலை பார்த்துருப்பீங்க, இல்லை நட்ராஜா பார்த்துருப்பீங்க. இதை வந்து இப்போ கூட பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஓல்டு ஒன்ஸ், ஏன்ஷியன்ட் ஒன்ஸ் கூட இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ரஸ்டிக்கா காளி நான் வந்து பார்த்ததே இல்லை. இது வந்து ஒரு வில்லேஜ் காடஸ் லுக்கில் இருக்குது. அவ்வளோ ரிஃபைன்மெண்ட்டாக இல்லை நம்ம நட்ராஜா சிலை பார்க்குற மாதிரி. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்ட் ஐட்டம். ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியாது, பட் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். மோஸ்ட்லி நீங்கள் சர்ச்சஸில் பார்த்துருப்பீங்க, லைக் ஏஞ்சல்ஸ் போட்டு இல்லைன்னா ஃப்ளாரல் டிசைன் போட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ லேண்ட்ஸ்கேப், வாட்டர், ட்ரீஸ், அப்புறம் ஸ்கை, அது மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் டிசைன். ஸோ இது வந்து ஒரு டிஃபனீஸ் ஆஃப் லண்டன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து லட்சக்கணக்கான பணம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து சீப்பா எனக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ், த ரிஃப்ளெக்ஷன் இந்த சன் கம்ஸ்ல ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இட் மேக்ஸ் த பிளேஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு வீட்டுக்கான பிளான் அப்படிங்கிறது எப்பயிலேருந்து இருந்தது? எவ்வளோ வருஷம் இதுக்காக ஐடியா பண்ணி?
ஐடியா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு நான் ரொம்ப நினச்சேன். ரொம்ப யோசித்தேன் எப்படி என்னென்ன வேணும் அந்த வீட்டில். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வந்து என்னோட ட்ரீம் ஹவுஸ், என்னோட பர்ஃபெக்ட் ஹவுஸ். எப்படி நான் என் என்னோட வீடு இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணேனோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஐ ஹாவ் beautiful dining table over here. The dining table வந்து also antique piece. It's Chettinad furniture. And இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு தூணிலேருந்து எடுத்திருக்காங்க. 2 தூணோட டாப்பும் பாட்டமும் மிக்ஸ் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பீசஸ். ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் டைனிங் டேபிளோட மாடலோட விஷயமும் பூஜை ரூமோட என்ட்ரியும் கிட்டத்தட்ட ஒரு சிமிலரா வச்சிருக்கீங்க. அண்ட் அதை பிளேஸ் பண்ண இடமும் அப்படியே தான் இருக்கு. ஆமாங்க. ரீசன் வேணும். நோ அப்படி அந்த மாதிரி மேட்சிங் இல்லை. பட் பூஜை ரூமுக்கு வந்துட்டு அந்த வாசக்கால் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பழைய வீட்டில் இருந்து தான் எடுத்தது. ஸோ இட் இஸ் அன் ஆன்டிக் வாசக்கால். அந்த டோர் வந்துட்டு ஒரு டைனிங் டேபிளாக மாற்றிட்டேன். அந்த டோர் வந்துட்டு என்னோட ஒரு எங்கள் பேரண்ட்ஸோட வீட்டில் இருக்குது. பிகாஸ் இட் வாஸ் டூ பிக் ஹியர். ஸோ இங்கே இருக்கிற டோர் வந்துட்டு அந்த டைனிங் டேபிளாக மாறிடுச்சு. வாசக்கால் வந்துட்டு இங்கே வந்து பூஜையோட என்ட்ரியாக ஆயிடுச்சு. அண்ட் கடவுள் நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாக இருக்கு. லைக் உள்ள பார்க்கும்போது we can feel that. எதனால ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கு? இல்லை, ஐ திங்க் எல்லாருக்கும் தான் சம் கைண்ட் ஆஃப் கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஸோ எனக்கும் இருக்குது. நான் எப்படின்னா ஐம் நாட் ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக் பர்சன் இல்லை. நான் காலையில் எழுந்து இதெல்லாம் பண்ணுறது இல்லை. சர்டன் டேஸ் ஆஃப் த வீக் டெம்பிளுக்கு போகிறது, சர்டன் டைம்குள்ளே இது பண்ணது அது பண்ணது அந்த மாதிரி டைப் இல்லை. எனக்கு தோணும் போது அப்போ ஐ கனெக்ட் வித் காட். இது வந்து எங்கள் பூஜை ரூமுங்க. பூஜை ரூமில் திஸ் பூஜை மண்டபம் இஸ் ஆன்டிக். எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சுவலி ரொம்ப டிலாபிலேட்டட் கண்டிஷனில் இருந்தது. அதை வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் அப் பண்ணிவிட்டு வார்னிஷ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்தார் இந்த வீட்டுக்காக. ஸோ திஸ் இஸ் எங்கள் கலெக்ஷன் ஆஃப் காட்ஸ் ஓவர் த டைம். மேபி 15 years ஆஃப் திங்ஸ் கலெக்டட். இதெல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் சம் ஆன்டிக் பெயிண்டிங்ஸ் ஆல்சோ இருக்குது. ஆன்டிக்னா ரொம்ப பழமையான எங்கள் ஒரு சிலது வந்து எங்கள் ஃபேமிலியோட பூஜா ரூம்ஸில் இருந்தது. ஸோ அதுவும் இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ இது எங்கள் பேக்யார்ட். இங்கே ஒரு சின்ன ப்ளஞ்ச் பூல் இருக்குது. சம்டைம்ஸ் ஃபேமிலியோட கொஞ்சம் மியூசிக் எல்லாம் போட்டு ஈவினிங்கில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஞ்ச் பூல் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஈவினிங் நைட் சிட் அவுட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் டேபிள் ஏரியா. என் பொண்ணை கேட்கணும், ஆஃபன் ஒரு சேஞ்ச்காக ஒரு ஜாலிக்காக ஒரு ரிசார்ட் போகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு முன்னால். இப்போல்லாம் அந்த மாதிரி ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. பிகாஸ் வீடே வந்து ஒரு ரிசார்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்தாலே ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்குது. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி ஹியர். என்ன மேம் கிச்சன் மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க? ஐயோ, அது மட்டும் பேசாதீங்க. கிச்சனுக்கு போவேன், ஆனால் நான் வந்து ஜாஸ்தி இந்தியன் ஃபுட் எல்லாம் குக்கிங் பண்ணதில்ல. ஸோ மோஸ்ட்லி சம் வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ். ஒரு அவன் வச்சுருக்கேன். இதில் வந்து சில குக்கீஸு கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவேன். அப்புறம் பாஸ்தா நூடுல்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஸ்டர் ஃப்ரைஸ் எல்லாம் நிறைய பண்ணுவேன். ஸோ அவர் குக்கிங் இஸ் நாட் வெரி எலாபரேட். வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் ஐ ஹாவ் சம் போர்ட்ரேட்ஸ் ஆஃப் மை மதர். இது வந்து ஒரு பெயிண்டிங், ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண பெயிண்டிங். அண்ட் இது வந்து என்னை யாரும் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு இவெண்ட்டில். ஸோ என்னோட ஃபோட்டோ எடுத்து பெயிண்டிங் மாதிரி மாற்றி பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து பெட்ரூம்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ லிட்டில் டிவி என்டர்டெயின்மெண்ட் ஏரியா. இது ஒரு இன்டர்னல் கார்டன். ஸோ திஸ் இஸ் மை பெட்ரூம். அண்ட் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன், கலர் சாய்ஸ் எல்லாமே நானும் என் பொண்ணும் சேர்ந்து பண்ணது. அண்ட் அவளோட டாய்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த சிட் அவுட் ஏரியா வந்து அவளோட டாய்ஸ்க்கு ஆயிடுச்சிங்க. ஸோ இதுதான் என்னோட வார்ட்ரோபுங்க. என்னோட அவுட்டிங் எல்லாம் போகும்போது, ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் போகும்போது க்ளோத்ஸு. அண்ட் இங்கே கொஞ்சம் சாரீஸ் அண்ட் என்னோட ரெகுலராக போடுற க்ளோத்ஸ், ஜீன்ஸு, சம் அதர் சாரீஸ், துப்பட்டாஸ் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த இரும்பு பீரோ வந்து என்னோடய ஃபேமிலி ஏர்லூம், பாட்டியோட பீரோ.
இந்த பீரோவில் ஆஃப்கோர்ஸ் ஜுவல்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க, ஐ வில் ஷோ யூ சம் ஆஃப் மை ஃபேவரட் க்ளோத்ஸ். ஸோ இந்த வாட்டி சாரீஸ் மட்டும் பேசாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அவுட்ஃபிட்ஸ் எடுத்திருக்கேன். என்னோட சம் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ் டு வேர். அண்ட் ஏன் இது என்னோட ஃபேவரட்ஸ் கூட நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் வந்து இது வந்து ஒரு ஜம்ப் சூட். ஓகே, இந்த ஜம்ப் சூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி yellow black டிசைனில் இருக்குது அண்ட் கீழே வந்து பிளாக்ல இருக்குது. பார்த்தா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் இது ஃபுல் ஒன் பீஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஜம்ப் ஷூட் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, ஆக்சுவலி ஒரு பெரிய டிசைனரோட காப்பி இது. டிசைனர் பேர் வந்து வர்சாச்சேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிசைனர், இட்டாலியன் டிசைனர். ஸோ அந்த கலர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இந்த ஜம்ப் சூட் ரெடி நான் எங்கேயோ ஒரு ரொம்ப சீப்பாக பார்த்தேன், சீப்பாக வாங்கினேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் த்ரிஷா மேம் ஒரு வாட்டி போட்டிருக்காங்க அந்த ஒரிஜினல். ஸோ அந்த மாதிரி நானும் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லெஹங்காஸ். ஒரு பியூட்டிஃபுல் பனாரசி குர்தா அண்ட் கோல்டன் ஸ்கர்ட். இந்த லெஹங்கா போடும்போது எனக்கு வந்து ஒரு யங்கர் ஏஜ் ஃபீல் கூட கிடைக்கிது, பிகாஸ் இட்ஸ் லெஹங்கா. அண்ட் சேம் டைம் வந்துட்டு லாங் ஷர்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கான்ஷியஸாக எல்லாமே நான் வந்து போட முடியும். ஸோ ஐ லவ் திஸ் அவுட்ஃபிட். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ரீசெண்டாக நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். இது வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. இந்த ட்ரெஸ் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, ரொம்ப ரொம்ப சீப்பாக வாங்கினேன், ஆனால் இட் சூட்ஸ் மீ வெரி மச். அண்ட் பாடி ஷேமர்ஸ் ஆஃப்கோர்ஸ் சொல்லுவாங்க, வாட் இஸ் திஸ் பெல்லி, எவ்வளோ மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. பட் யூனோ வாட், தட்ஸ் ஓகே. அந்த பெல்லி வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் மீ. ஓகே, அண்ட் அது இருந்தாலும் அது இல்லைன்னா கூட ஐ ஃபீல் பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் என்னோட கான்ஃபிடென்ஸ் டேமேஜ் ஆக போகிறதில்ல. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஆல்சோ. ரொம்ப ஈஸி டு வேர் அண்ட் ஐ ஃபீல் குட் இன் இட். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கவுன் ஆக்சுவலி. இது வந்து டிசைன்ட் பை ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனர். அவங்க எனக்கும் என்னோட டாட்டருக்காக மேட்சிங்காக கவுன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் நாங்கள் 2 பேரும் போட்டு ட்வின்னிங் பண்ணோம் இந்த ட்ரெஸ் போட்டு. ஸோ ஐ லவ் திஸ் அவுட்ஃபிட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிகெண்ட்டாக ஒரு பிரின்சஸ் ஃபீல் கொடுக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு வெல்வெட் ட்ரெஸ் ஆக்சுவலி. இந்த காக்டெயில் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச்சி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த ஷிம்மரிங் வெல்வெட் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஒரு கிளாமரஸ் ஃபீல் கொடுக்கும் எனக்கு. ஐ லவ் இட், absolutely love this. Again, anything நான் வந்து I don't buy for more than 1,500 2,000 rupees. So everything in my cupboard ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும், except a few sarees. இந்த outfits especially for body shamers, இது வரைக்கும் I have not yet dared to wear it. நான் வாங்கி வச்சிருக்கேன், but one day I will wear it. So watch out all the body shamers. இது வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் போட்டுட்டு I will be on social media with it. ஸோ இதுதான் என்னோட வீடு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிவி ஸ்பேஸ். என்னோட பொண்ணு வந்துட்டு கார்ட்டூன்ஸ் இல்லைன்னா அவளோட டிவி பார்க்கறதுக்கு இங்கே தான் உட்காருவா. அண்ட் சம் ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது. அகேன் சம் ரெப்ளிகாஸ், ரவி வர்மா சாரோட பெயிண்டிங்ஸ். அண்ட் ஒன் மோர் பெயிண்டிங் ஆஃப் அ பியூட்டிஃபுல் உமன் டன் பை one great artist called Alfonso. So அவர் பண்ண portraits. Thank you so much once again. அதாவது இந்த ஹோம் டூர்க்காக இருக்கட்டும், இந்த வார்ட்ரோப் டூர்க்காக இருக்கட்டும், அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. Thank you to Take One Tamil. Hi friends, this is actress Priyadarshini. Please like, share and subscribe to Take One Tamil. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brain O'Brien. Always one step ahead.